ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மீண்டும் போர் மூண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஈரான் மிகவும் ஆபத்தான ஒரு சதி திட்டத்தை தீட்டியுள்ளது என்றும் மொசாட் அமைப்பின் தலையீட்டால் அந்த சதி திட்டம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்றும் ஒரு அதிரடி தகவல் இப்போது உலகம் முழுவதும் பரவி வருகிறது. டொனால்ட் டிரம்பின் காதுக்கு அருகில் சுடப்பட்ட குண்டு பாய்ந்த அந்த தாக்குதலில் இருந்து அவர் உயிர் பிழைத்தார். பென்சில்வேனியாவில் உள்ள ஒரு கட்டிடத்தின் கூரையின் மீது நடந்த அந்த தாக்குதலில் இருந்து அவர் தப்பினார். வாஷிங்டன் வட்டாரங்களில் இருந்து வரும் ஒரு எச்சரிக்கை ஒரு உளவு த்ரில்லர் கதையைப் போல இருக்கிறது. ஆனால் இது கற்பனை அல்ல என்று இஸ்ரேலினுடைய மொசாட் டிரம்பின் காதுகளில் ஓதியிருக்கிறது. ஈரான் டொனால்ட் டிரம்பை கொல்ல புதிய சதி திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளதாக இஸ்ரேல் அமெரிக்காவிடம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வணக்கம், நான் உங்கள் RM டிராம். இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். புதிதாக வீடியோவை பார்க்கின்றவர்கள் உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைத்திருங்கள். அப்போதுதான் எம்மோடு தொடர்ந்து இணைந்திருக்க முடியும். சரி, வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க மொசாட்டின் செய்தியை சற்று விரிவாக அலசலாம். இந்த வீடியோவில் உளவு தகவல், கால நேரம் மற்றும் வாஷிங்டனில் யாரும் வெளிப்படையாக கேட்க விரும்பாத அந்த முக்கியமான கேள்வி குறித்து விரிவாக அலசப் போகிறோம். இது உண்மைதானா அல்லது ஈரானுக்கு எதிராக ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான இஸ்ரேலினுடைய உத்தியா? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கையின்படி இஸ்ரேலிய உளவு அமைப்புகள் அண்மையில் அமெரிக்காவிடம் ஒரு குறிப்பிட்ட உடனடி நடவடிக்கைக்கு தேவையான எச்சரிக்கையை வழங்கியுள்ளன. ஈரான் டொனால்ட் டிரம்பின் உயிருக்கு எதிராக ஒரு புதிய தாக்குதலை தீவிரமாக திட்டமிட்டு வருவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகி பரஸ்பர தாக்குதல்களாக மாறியுள்ள நிலையில் டிரம்பை கொல்ல ஈரான் புதிய திட்டம் தீட்டியுள்ளதாகவும் இந்த விவகாரம் தெரிந்த 2 ஆதாரங்கள் CNN நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளன என்றும் செய்திகள் பரவி வருகின்றன. அமெரிக்காவானது சமீபத்திய வாரங்களாக டொனால்ட் டிரம்ப் மீதான தாக்குதல் சாத்தியக்கூறுகள் குறித்து தொடர்ந்து தகவல்களை பெற்று வந்தாலும் இஸ்ரேல் வழங்கிய இந்த எச்சரிக்கை புதியதாகவும் குறிப்பிட்ட விவரங்களை கொண்டதாகவும் இருந்தது. இதில் உள்ள ஒரு திருப்பு முனை என்னவென்றால், சதி திட்டத்தினுடைய முழுமையான விவரங்கள் உடனடியாக தெளிவாக தெரியவில்லை. மேலும் அமெரிக்க அதிகாரிகள் தாங்களாகவே இதை உறுதிப்படுத்தவும் இல்லை. இஸ்ரேல் இந்த எச்சரிக்கையை விடுக்கும் வரைக்கும் அமெரிக்கா இத்தகைய அச்சுறுத்தலை தொடர்ந்து கண்காணிக்கவும் இல்லை. இப்போதுதான் விவகாரம் சூடுபிடிக்கின்றது. இஸ்ரேலின் இந்த அறிக்கை ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்துவதா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் டொனால்ட் டிரம்பின் முடிவை மாற்றும் முயற்சியாக இருக்கலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் கருதுகின்றார்கள். நெத்தன்யாகுவும் டொனால்ட் டிரம்பும் சமீப காலமாக இணக்கமாக இல்லை என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. இதனை சரி செய்யவும் ஈரானையும் அமெரிக்காவையும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போருக்குள் இழுத்துவிடவும் இஸ்ரேல் முயற்சிப்பதாக அமெரிக்காவில் கருத்துக்கள் உலாவத் தொடங்கி இருக்கின்றன. தற்போதைய உலகின் போக்கை முன்னிட்டு இவர்களது உறவு கசப்பாக மாறியிருக்கிறது. ஒரு தொலைபேசி உரையாடலில் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பைத்தியக்காரர் என்று அழைத்ததாகவும் ஒரு கதை இருக்கிறது. நெத்தன்யாகு தீவிரமான ராணுவ தலையீட்டை வலியுறுத்தி வருகிறார். டொனால்ட் டிரம்போ சமீப காலம் வரை போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்க வேண்டும் என்றே விரும்பினார். எனவே உங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் உடனடியாக போரை தீவிரப்படுத்துங்கள் என்று உளவு தகவல் வரும்போது வாஷிங்டன் தரப்பில் இது உண்மையான அச்சுறுத்தலா அல்லது தந்திரமா என்று கேட்பது இயல்பானது. இது மாதிரியான உளவு தகவல்கள் உண்மையானவையா அல்லது ஒரு அரசியல் கருவியா? உளவு அமைப்புகளுக்குள்ளேயே கூட இஸ்ரேலிய அறிக்கைகள் குறித்து எப்போதும் ஒரு சந்தேகம் இருப்பதுண்டு. இது ஒரு பாரடோயா அல்ல, நட்பு நாடுகளுக்கு இடையிலான உளவு தகவல் பரிமாற்றத்தில் எப்போதும் இருப்பதுதான். நம்பு, ஆனால் சரிவர், மீண்டும் மீண்டும் சரிவர். ஆனால் இந்த செய்தியை வெறும் கதையாக ஒதுக்கிவிட முடியாததற்கான காரணம் இருக்கிறது. அங்காராவில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டின் போது டொனால்ட் டிரம்ப் அவர்கள் செய்தியாளர்களிடம் ஈரான் தன்னை தீர்த்து கட்டும் பட்டியலில் முதலிடத்தில் வைத்துள்ளதாக கூறியதுதான். இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உயர்மட்ட ஜெனரல் காசிம் சுலைமானியை கொண்டதற்கு பழிவாங்க ஈரான் பல ஆண்டுகளாக டிரம்பிற்கு எதிராக சபதம் எடுத்துள்ளதாக அவரே கூறினார். அமெரிக்கா சமீபத்திய வாரங்களாக டொனால்ட் டிரம்ப் மீதான தாக்குதல் சாத்திய கூறுகள் குறித்து தொடர்ந்து தகவல்களை பெற்று வந்தாலும் இஸ்ரேல் வழங்கிய இந்த எச்சரிக்கை புதியதாகவும் குறிப்பிட்ட விவரங்களை கொண்டதாகவும் இருந்தது. இதில் உள்ள ஒரு திருப்பு முனை என்னவென்றால், சதி திட்டத்தின் முழுமையான விவரங்கள் உடனடியாக தெளிவாக தெரியவில்லை.
மேலும் அமெரிக்க அதிகாரிகள் தாங்களாகவே இதை உறுதிப்படுத்தவும் இல்லை. அந்த தாக்குதல் டொனால்ட் டிரம்பின் முதல் பதவிக்காலத்தில் அமெரிக்க ட்ரோன் தாக்குதலில் நடந்தது என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியை கொன்றுவிட்டன. வார இறுதியில் பிப்ரவரி 28 கொல்லப்பட்ட ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியினுடைய இறுதிச் சடங்கின் போது ஈரான் மக்கள் டொனால்ட் டிரம்பின் மரணத்திற்காக முழக்கமிட்டார்கள். துக்க நிகழ்வில் பங்கேற்றவர்கள் டொனால்ட் டிரம்பை கொல்ல வேண்டும் என்று கோஷமிட்டார்கள் மற்றும் நாங்கள் டொனால்ட் டிரம்பை கொல்வோம் என்ற பதாகைகளையும் ஏந்தி இருந்தார்கள் என்பது காணக்கூடியதாக இருந்தது. இதன் பின்னணியில் உள்ள புவிசார் அரசியல் சிக்கலையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சமீப நாட்களில் பதட்டம் அதிகரித்து வருகிறது. அத்தோடு அண்மை நாட்களில் மீண்டும் ஒரு சண்டையும் தொடங்கி இருக்கிறது. இரு தரப்பும் மிரட்டல்களையும் தாக்குதல்களையும் பரிமாறி வருகின்றன. 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தமானது மீண்டும் கிழித்தெறியப்பட்டுள்ளது. USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் போர் விமானங்கள் ஆயுதங்களுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. விமானிகள் நேரடி பயிற்சிகளிலும் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தனது படுகொலை குறித்து ஊடகங்களிடம் வெளிப்படையாக பேசுவது என்பது, அத்தோடு தாக்குதலுக்கு தயாரான விமானம் தாங்கி போர்க்கப்பல் மற்றும் இன்னும் உடையாத ராஜதந்திர நூல், இவை அனைத்தையும் சேர்த்து பாருங்கள் அடுத்து என்ன நிகழப்போகின்றது மற்றும் இந்த காய் நகர்த்தல்கள் எதற்காக மேற்கொள்ளப்படுகின்றன. இஸ்ரேல் ஈரானையும் அமெரிக்காவையும் மீண்டும் இந்த போருக்குள் இழுத்துவிட வேண்டும் என்ற ஒரு மிக சரியான கணக்கீட்டோடு செயற்பட்டு வந்திருக்கிறது. இறுதியில் இஸ்ரேல் வென்றுவிட்டது என்றே கூறலாம். இந்த தாக்குதல்கள் மிக தீவிரமாக ஆரம்பித்து விட்டன. கடந்த வாரத்தில் இடம்பெற்ற அயதுல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி நிகழ்வில் மில்லியன் கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இதனை இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு மிக நுணுக்கமாக கண்காணித்து வந்தது. மிக பாரிய அளவிலான மக்கள் கூட்டம் ஒரு தலைவரினுடைய இறப்பில் பங்கு கொள்வார்களே, ஆனால் அவருடைய ஆட்சி இவ்வளவு மக்களையும் விரும்பச் செய்திருக்கிறது என்றே அர்த்தம். ஆகவே இந்த மக்களில் எத்தனை பேர் இராணுவத்தினர், எத்தனை பேர் மேலும் இந்த இராணுவ அமைப்புகளில் இருக்கின்றவர்கள் என்ற கணக்கு மிக பெரியதாக இருக்கும் என்று இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு நம்புகிறது. மட்டுமில்லாமல் கொல்லப்பட்ட இந்த முக்கியமான உயர் தலைவருக்கு பழிவாங்கும் நோக்கில் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை எதிர்காலத்தில் ஈரான் மேற்கொள்ளலாம் என்றும் இஸ்ரேல் அஞ்சுகிறது. இந்த அடிப்படையில் தான் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் ஒரு போர் நிறுத்த உடன்பாடு வந்துவிடக்கூடாது என்றும் அதனூடாக இந்த பகுதியில் ஒரு சமாதான நிலை உருவாகக்கூடாது என்றும் இஸ்ரேல் விரும்புகிறது. இஸ்ரேல் எப்போதும் ஈரானை சூழ உள்ள நாடுகள் எதிரிகளாகவே இருக்க வேண்டும் என்று கருதுகின்றது. அந்த நோக்கத்தோடு இந்த காய் நகர்த்தல்களை மிக துல்லியமாக செய்து வந்திருந்த நிலையில் இப்போது மீண்டும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் தாக்குதல்கள் ஆரம்பித்து விட்டன. எதை இஸ்ரேல் விரும்பியதோ அது நடந்துவிட்டது. இஸ்ரேல் தன்னுடைய மிக கச்சிதமான நடவடிக்கைகள் மூலம் ஈரானையும் அமெரிக்காவையும் ஒரு யுத்தத்துக்குள் போட்டுவிட்டது. இந்த யுத்தத்தின் காரணமாக வளைகுடாவில் இருக்கின்ற பல நாடுகள் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இது எத்தனை காலம் நீளப்போகின்றது, இந்த யுத்தம் இன்னும் எத்தனை சேதங்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பது எதிர்காலத்தில் தான் காணக்கூடியதாக இருக்கும். இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இப்பதான் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய இந்த மாதிரியான முக்கிய விடயங்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.